இந்த பிரபஞ்சத்துல நமக்கு புரியாத சில மர்மமான விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தின வீடியோ தான் இது. இந்த உலகத்துல இருக்கிற சில விடை தெரியாத மர்மமான கதவுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவை வெறும் கதவுகள் மட்டும் இல்லை, சில 1000 வருடங்களுக்கு மேலாக திறக்கவே முடியாம, திறக்க பயப்படுற, மக்கள் அஞ்சுகிற மர்மம் நிறைந்த கதவுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கதவுகளை திறப்பதன் மூலமாக உதயலும் கிடைக்கலாம், ஏன் இந்த உலகத்தோட அழிவும் ஆரம்பமாகலாம். இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல திறக்கப்படாத மர்மமான 7 கதவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் தெரிஞ்ச உலக அதிசயத்துல ஒன்றான தாஜ்மஹால், காதலின் நினைவு சின்னம் என்று எல்லாரும் அழைக்கப்படுற அந்த தாஜ்மஹால், அதுக்கு கீழே அந்த ஒரு அழகான கட்டிடத்துக்கு கீழே ஒரு பெரிய மர்மம் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தாஜ்மஹாலுக்கு கீழே 22 பூட்டப்பட்ட அறைகள் இருப்பதாட்டு அதிகாரப்பூர்வமாகவே கூறப்பட்டு வருது. இந்த அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக இதுவரைக்கும் திறக்கப்படவே இல்லை. பல வருடங்களாக அந்த கதவுகள் பூட்டப்பட்டே இருக்கின்றன. ஏன் அவங்க திறக்கப்படவில்லைன்னு எல்லாருக்குமே அந்த கேள்வி எழலாம். சிலர் சொல்வது என்னன்னா, அதற்குள்ள முகலாய கால ரகசிய ஆவணங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் அங்கே மறைக்கப்பட்ட சுரங்க பாதைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் கான்ஸ்பிரேட்டிக் தியரி படி இந்த தாஜ்மஹால் முன்னாடி ஒரு சிவன் கோவிலா இருந்திருக்கும் சொல்லிட்டு அதை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இந்த தாஜ்மஹாலையே ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 22 அறைக்கு உள்ள மும்தாஜோட ஆத்மா இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு நம்பப்படுது. ஆனா நம்மளோட கவர்மெண்ட் இதை எல்லாத்தையுமே மறுக்குது. உண்மை எதுவா இருந்தாலும் அந்த 22 கதவுகளுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு இதுவரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்தவே முடியல. திறக்கவே கூடாத கதவு. இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் 2011 இந்த கோவிலுக்கு கீழே இருந்த ரகசிய அறைகளை திறந்த போது இந்த உலகமே அதிர்ந்தது. ஏன்னா அந்த ரகசிய அறையிலிருந்து கிடைச்சது தங்கம், வைரம், நகைகளும், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொக்கிஷங்களும் இருந்தன. ஆனா ஒரே ஒரு அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவே இல்லை. அதன் பேர் வாலட் பி. இந்த கதவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் பயங்கரமாகவும் நாகங்களால் பின்னப்பட்டு நாகபந்தம் என்றும் மந்திரத்தால இந்த பூட்டுகள் பூட்டப்பட்டதாட்டு நம்பப்படுது. சிலர் சொல்வது என்னன்னா, இந்த கதவை திறக்க முயன்றால் மர்மமான மரணங்களும் பிரளயம் ஏற்படும் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கதவை இதுவரைக்கும் திறக்கவே இல்லை. ஆனா சிலர் எதிர்பார்ப்பது என்னன்னா, இந்த கதவை திறந்தா உள்ள லட்சக்கணக்கான பொக்கிஷங்கள் உள்ள இருந்தாலும் இந்த உலகம் அழியதுக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும்னு நினைச்சு இந்த கதவை இந்த கவர்மெண்ட் திறக்க விடவே இல்லை. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த மந்திரத்தால போடப்பட்ட இந்த கதவை திறக்குவதற்கு யாருக்கு தான் தைரியம் வரும்? எகிப்து பாலைவனத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அமைதியா நிற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட உருவம் தான் த கிரேட் பிரின்ஸ் ஆஃப் கிசா. மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான சிலை பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மர்மமான சிலைகளை ஒன்று. பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ரகசிய அறைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில தியரட்டிக்கல் படி இங்கே ஹால் ஆஃப் ரெக்கார்ட் என்ற மறைக்கப்பட்ட அறிவு களஞ்சியம்னு ஒரு லைப்ரரியே புதஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அட்லாண்டிக் சிவிலைசேஷன் பற்றிய தகவல்களும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கதாட்டு சொல்லப்படுகிறது. சில ஸ்கேன் படி, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல சில ஸ்கேனை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு சில திடுக்கிடும் தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, இதுக்கு கீழே
பிரம்மாண்டமான அறைகள் இருப்பதாகவும் அங்கு சில பொக்கிஷங்களும் தகவல்களும் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அறிகுறிகள் தென்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா முழுவதுமாட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணாம அது மந்த நிலையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிரம்மாண்டமான த கிரேட் ஸ்பின்ஸா கிரிசா அந்த மனித முகத்துக்கு காதுக்கு கீழே ஒரு முக்கோண வடிவில் ஒரு மர்மமான ஒரு டோர் இருக்குது. அது இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் திறக்கவே இல்லை. அதுக்குள்ள போனவங்க திரும்ப வருவாங்களா என்னான்னு பயத்திலேயே அந்த டோரை ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா பிரமிடு மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்துக்குள்ள ஒரு பஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதுல தொலைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சிலைக்கு கீழே என்னதான் இருக்கு? ஒரு மர்மமாவே தான் இருக்குது. இந்த சிலைக்கு கீழே அப்படி என்னதான் இருக்கு? இதுவரைக்கும் மர்மமான நிகழ்வு தான் இருக்குது. ஒருவேளை அந்த கதவு திறக்கப்பட்டா என்ன இருக்குன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாதரச ஆறுகள் ஓடும் கல்லறை. சீனாவில் முதல் பேரரசர் குயின் ஷிங் ஹுவாங் அவர் தான் த கிரேட் வால் ஆஃப் சைனாவை உருவாக்கினார். இறப்பதற்கு முன்னாடி அவர் தனக்கான ஒரு பிரம்மாண்டமான அண்டர் கிரவுண்ட் நகரத்தையே உருவாக்க நினைச்சாரு. உருவாக்கவும் செய்தாரு. அவரோட கல்லறைக்கு அடியில பாதுகாப்பதற்காக சுமார் 8000க்கும் மேற்பட்ட டெரகோட்டா சாலிடர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு தெரியுமா? இன்னும் அந்த முக்கியமான அந்த அரசர் இருக்கக்கூடிய அந்த கல்லறையை திறக்கவே இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய பயமா இருக்குது. பழமையான சீன வரலாற்றுகளின் குறிப்பின்படி அதற்குள்ள ஒரு மெர்க்குரி ஆறை ஓடுவதாட்டு குறிப்புகள் கூறப்படுகின்றன. மாடர்ன் ஆய்வுகளிலும் வல்லுநர்கள் அந்த சமாதிக்கு அடியில மெர்க்குரி இருப்பது அதிகமா இருப்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த விஞ்ஞானிகள் அந்த கதவை திறக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஒருவேளை அந்த கதவை திறந்தா மெர்க்குரி பாய்சனால பல ஆபத்துகள் ஏற்படுங்கிறதுனாலையும் அந்த அரசரோட பாடி டேமேஜ் ஆகும் என்பதனாலையும் 2000 வருஷத்துக்கு மேலாக இன்னும் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. ஆறாவதா பார்க்க போறது உலகத்தின் கடைசி நம்பிக்கை, சாவல்பார்டு குளோபல் சீட் வாலெட். இது சாதாரண வாலெட் கிடையாது. நார்வே நாட்டில் பனிக்கட்டுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் வாலெட், அதுவும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் வாலெட். இது சாதாரண வாலெட்டே கிடையாது. அதுக்குள்ள உலகம் முழுவதும் இருந்து சேகரிக்கப்பட்ட விதைகளை சேமித்து வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா எல்லா விதைகளையும் சேமிச்சு வச்சு அவங்க என்னதான் பண்ண போறாங்க? இந்த வாலெட்ல ரைஸ், வீட், வெஜிடபிள் மற்றும் ஆயிரக்கணக்கான தாவரங்க வகைகளையும் ப்ரிசர்வேட் பண்ணி சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாள் இந்த உலகம் அழியும் போது மக்கள் மீண்டும் தங்களோட இயல்பு நிலைக்கு மாறதுக்காகவும் புது உயிர் பிறப்பதற்காகவும் ஒரு தொடக்கத்தின் ஆரம்பமாட்டு இந்த கதவுக்குள்ள எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்காங்க. இந்த கதவு ஒரு நாள் திறக்கப்படும். அப்போது நம் மனித இனத்தில் அனைவரும் அழிஞ்சு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான வாலெட் தான் இந்த கடைசி நம்பிக்கை. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதவுலையே திறக்கப்படாத முக்கியமான கதவு இதுதான். இந்த கதவுகளுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? பொக்கிஷங்களா, ஆபத்தான ரகசியங்களா, அல்லது மனித வரலாற்றையை மாற்றக்கூடிய உண்மைகளா? ஒரு நாள் இந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படலாம். ஆனால் நம்ம மனக்கதவு ஒரு நாள் திறந்தே ஆகும். எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான ரகசியங்களை அடைச்சே வச்சிருக்கும். இது மனித வரலாறுக்கே மிகவும் ஆபத்தாக முடியும். அதனால எல்லாரும் உங்க மனக்கதவை திறந்து கண்டிப்பா எல்லாரும் கூடயும் பேசுங்க. இந்த உலகம் உங்களுக்கானதுதான், உங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். நீங்க இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா மனசு விட்டு எல்லாரும் கூடயும் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு இது போல நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் மக்களே.